இன்றைக்கான ஒரு குட்டி மினி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நாங்களாம் ரெடியாகி மலைக்கோட்டை கோயிலுக்கு தான் போனோம். நேற்று நைட்டு போனோம். அதுக்கான விலாக் தான் இப்போ போட்டிருக்கேன். எங்கள் அண்ணன் வரல அப்படிங்கிறதுனால நாங்கள் வெளியே வந்து ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம். என்னால் சுத்தமாகவே நடக்க முடியலங்க. மெதுவாக உட்காந்து தான் போனேன். நான் போய் எனக்கு தெரிஞ்சு 8 வருஷம் இருக்கும். மேரேஜ்க்கு முன்னாடி போனது. பசங்களாம் டக்கு டக்குன்னு நடந்துட்டாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப வேர்த்து போச்சு. எனக்கும் வேர்த்து போச்சு. எங்கள் அண்ணனோட ஒய்ஃப்க்கும் ரொம்ப வேர்த்து போச்சு. ரொம்ப நாள் ஆச்சா போய், அதுவும் நைட் டைமில் போகும்போது எல்லாம் லைட்லாம் இருக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே தூரத்துலேருந்து பார்க்க ஸ்ரீரங்கம் கோயிலெலாம் தெரிஞ்சிச்சு. நாளைக்கு இன்றைக்கி வந்து சொர்க்கவாசல் திறப்பில்ல. ஸோ அதனால் லைட் செட்டிங்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு ரிட்டன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். போகிறப்பே நாங்கள் வந்து இந்த சிவன் சாமிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நாங்கள் வந்து பார்க்கல. சரி ரிட்டன் இறங்குறப்ப பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இறங்குறப்ப தான் பார்த்தோம். கரெக்டாக நான் வந்தேன். சிவனுக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணாங்க. மகாலட்சுமி, அப்புறம் 63 நாயன்மார்கள்லாம் இருப்பாங்களே, அந்த சாமிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு யானைக்கு வந்து பாப்பாவை காசு போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி காசு போட சொன்னேன். நான் போல தம்பிங்களும் பாப்பாங்களும் எல்லாம் சேர்த்து காசு போட்டாங்க. அதை ஒரேடியாக சொல்லட்டி ஒரு இதாக ஆசீர்வாதம் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் வரப்போ நடந்தே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அப்படியே நடந்தே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு ஒரு கடையில் வந்து ஸ்நாக்ஸு டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டோம். இன்றைக்கான விலாக் வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.